வணக்கம் மாணவர்களே. ஸோ நம்ம சேனலில் கோட்டீஸ்வரன் மேக்ஸில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் 2026க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு ப்ளஸ்ஸு ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதற்கான தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. சரிங்களா? அதற்கான ஸ்கெடியூலும் நம்ம கொடுத்துருவோம், ப்ளஸ்ஸு எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப்பும் நம்ம கொடுத்துருவோம். அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்மளோட டெஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எதில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதேமாரி கிளாஸஸ் எதில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பில் எடுப்போம். பட் டெய்லி லிங்க்ஸ் நம்ம டெலகிராமில் நம்ம ஷேர் பண்ணுறோம். சரிங்களா? அதனால் நம்மளோட டெலகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் டெய்லி நாங்கள் டெஸ்ட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு டெய்லி மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு, ஜிகே ஃப்ரீ டெஸ்ட்டு, ப்ளஸ்ஸு மேக்ஸு ஃப்ரீ கிளாஸஸ் அந்த மாதிரி நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் 1 தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டு. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சுருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கு. பிரித்தெழுதல் ஒரு நாள், சேர்த்தெழுதல் ஒரு நாள், சந்திப்பிழை ஒரு நாள், குறில் நெடில் வேறுபாடு ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? மொத்தம் தமிழ் மட்டும் 60 நாளைக்கிட்ட எக்ஸாம்ஸ் நடக்கும். சரிங்களா? அதேமாரி அடுத்து ஜிகே. ஜிகேவும் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் ஸ்பிட்டப் தான். இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு நாள், அரசியலமைப்பின் முகவரி பிரியாம்பிள் ஒரு நாள், அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் செயிலின் ஃபியூச்சர்ஸ், அந்த மாதிரி இந்தியன் பாலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிட் 6, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸு. இதமாரி நம்ம சிலபஸில் இருக்க மொத்த டாபிக்ஸும் நம்ம இதில் கவர் பண்ணுறோம். சரிங்களா? சரி, ஓகே. இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணுற பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கெடியூல் பிடிஎஃபை டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த தமிழ் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃபோடு இருக்கும். அது என்ன சார் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதற்கான சாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தமிழ் டெஸ்ட்டில் நகர வேறுபாடு அப்படின்ட்டு இருக்குன்னா டெய்லி 30 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு. சரிங்களா? டெய்லி 30 கொஸ்டின் டெஸ்ட்டு. இந்த 30 கொஸ்டின் நம்ம டைப் பண்ணி நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தோ டெஸ்ட் எழுதிக்கலாம், இல்லை ஒரு நோட் புக் எடுத்து நீங்கள் கொஸ்டின் எழுதி அப்படியே நீங்கள் டெஸ்ட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? நீங்கள் டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் ஆன்சர் இல்லாமல். சரிங்களா? இந்த 30 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறீங்களா, கீழே கொஸ்டின்னு ஆப்ஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின்னு ஆப்ஷனு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது கணம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ கணம் என்பது சிறு பொழுது அல்லது கூட்டத்தை குறிக்கும். சரிங்களா? கணம் என்பது பாரம் அல்லது எடையை குறிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டீட்டெயிலாக நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்போ வானம் அப்படின்ட்டு இருக்குது. வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கும். வானம் என்பது திருவிழாக்களில் வெடிக்கும் வெடி அல்லது பட்டாசு ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம டைப் பண்ணி நம்ம கொடுப்போம். சரிங்களா? இப்படி தான் தமிழ் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அடுத்து அதேமாரி ஜிகேக்கான டெஸ்ட் நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஜிகேவும் பைலிங்குவலாக இருக்கும். நாட் ஒன்லி இன் தமிழ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணி பைலிங்குவலாக தான் நம்ம டெஸ்ட் கொடுப்போம். ஆல்சோ எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்சோ பைலிங்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம வரலாம். நம்ம மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இருக்குது இல்லைங்களா, எஸ்சிஆர்டி, அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை டாபிக் வைஸ் நம்ம ஸ்பிட்டப் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுப்போம். சரிங்களா? அடுத்து பிவைக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டாபிக் வைஸ் ஸ்பிட்டப் பண்ணி அதெல்லாம் மாடல் வைஸு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அண்டு ஒர்க்கு அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டைம் அண்டு ஒர்க்கை டாபிக் வைஸ் மட்டும் இல்லாமல் மாடல் வைஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 10 மாடல் இருக்கும். எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் இருக்கும். ஒருத்தர் ஒரு சில நாள் கழிச்சு வேலையை விட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி அண்டு வேஜஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் இருக்கும்.
அப்புறம் பைப் அண்ட் சிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் இருக்கும். அப்புறம் ட்ரெயின் அண்ட் டிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு மாடல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடலாக நம்ம பிரித்து சம்ஸ் வந்து போட போகிறோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே மொத்தமாக ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்த்து ஒரு 40 கொஸ்டின் நீங்கள் போகிறோன்னு வச்சிங்களேன். ஒரு 40 கொஸ்டின் பார்க்கும்போது அது 40 கொஸ்டின் அப்படியே கலவையாக போட்டால் அது வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் போடுறோன்னு தெரியும். பட் அது வந்து கரெக்டாக மைண்டில் வந்து ஞாபகம் இருக்காது. பட் இதுவே நம்ம இந்த மாதிரி மாடல் வைஸ் வந்து பிரித்து போடையில் ஓகே இந்த மாடல்லாம் நம்ம இப்படி தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து நம்ம மாடல் வைஸ் வந்து நம்ம பிரித்து வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதற்கான எஃபோர்ட் வந்து ரொம்ப பெருசு. மேக்ஸ் கிளாஸஸ்க்கான எஃபோர்ட் வந்து ரொம்ப பெருசு. பட் நம்ம அதை வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எடுக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம மேக்ஸ் கிளாஸஸோட பிடிஎஃப் ப்ளஸ் பிவைக்கியோட பிடிஎஃப் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த ஸ்கெடியூல் எல்லாமே வந்து கீழே டெலகிராமில் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் போய் டவுன்லோட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு பை குரூப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு 3 பேர் கொண்ட ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நமக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எப்படி கொடுப்போன்ட்டு. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ண மேக்ஸு பிடிஎஃபை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு மினிட். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அதற்கான பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃபில் என்னென்ன கவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCF LCM ஃபஸ்ட்டு டாப்பிக்கு, பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்டு ப்ரொபோஷனு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, ஏபிஜிபி, சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன். சரிங்களா? ஸோ இது எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஸ்கூல் புக்கில் HCF LCM இருக்குன்னா இந்த HCF LCM எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அது கீழே ஃபார்முலேஸு, அது கீழே வந்து சொல்யூஷன்ஸு. ஸோ புக்கில் இருக்க சம்ஸு, அது கீழே சொல்யூஷன்ஸு. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் ஒரு 8 டாபிக்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதற்கான பிடிஎஃபோட நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ வீடியோ கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெலகிராம் லிங்க்கில். சரிங்களா? ஸோ பிடிஎஃப் வேணுன்றவங்க தனியாக நீங்கள் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் பை பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து நம்ம பிவைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த பிவைக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்ஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தா தான் நம்மளுக்கு சம்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம ஆப்டிடியூடில் இருக்க சிலபஸ்ஸு எல்லாமே வந்து நம்ம சம்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் நம்ம சிலபஸில் இருக்க டாபிக்ஸு. பட் இப்போது ரீசனிங்கும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சிலபஸில். சரிங்களா? ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். பசில்ஸு, ரேங்கின்னு, டைஸு, கோடின், டிகோடின், மிஸ்ஸின் நம்பர்ஸு, ஆல்ஃபா நியூமரிக் ரீசனு, அப்புறம் டேரக்ஷன், விஷுவல் ரீசனு, பிளட் ரிலேஷன், கேலண்டர் அண்ட் கிளார்க்கு. இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட அனலைசிஸு. நம்ம சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பரை கண்டினியூஸாக அனலைஸ் வந்து பண்ணிட்டு வரோம். ஆப்டிடியூடில் 17லேருந்து 18 கேள்வி கேட்குறாங்க. ரீசனிங்கில் ஒரு 7 to 8 கேள்வி வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரீசனிங் பார்த்தீங்கன்னா இந்த 7 டாபிக்ஸ்லேருந்து மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இதை மட்டும் படித்தாலே இப்போதைக்கு போதுமானது ஃபார் குரூப் 4. குரூப் 2A நீங்கள் 26, 28 டாபிக் இருக்குது, அது ஃபுல்லாக படிக்கணும். பட் குரூப் 4க்கு அவ்வளோ படிக்க வேண்டியது இல்லை. சரிங்களா? இந்த 7 டாபிக் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது ஃபார் குரூப் 4. சரிங்களா? சரி, ஓகே. அதேமாதிரி நம்ம ஆப்டிடியூடில் சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இல்லை. பட் ஆனால் இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏஜஸ் இதுலேருந்து கேட்குறாங்க, ப்ராஃபிட் லாஸ் வந்து கேட்குறாங்க, டைம் அண்டு டிஸ்டன்ஸு பேஸ்ட் ஆன் ட்ரெயின் அண்டு போட் இதுலேருந்து கேட்குறாங்க, அப்புறம் ஆவரேஜ் சராசரிலேருந்து கேட்குறாங்க, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் இது எதுவுமே வந்து நம்மளோட அஃபிஷியல் சிலபஸில் இல்லை. பட் கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ஒவ்வொரு டாப்பிக்காக பிரிச்சிருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, HCF LCM, பெர்சன்டேஜ், ஆப்டிடியூடில் இருக்க மொத்த டாபிக்ஸும் பிரிச்சிருக்கும். அதேமாரி நம்ம சிலபஸில் ப்ரெசென்ட் ஆகாத டாபிக்ஸும் நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரீசனிங் நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். இதேமாரி ஒவ்வொரு டாபிக்ஸும் தனியாக பிரித்து கொஸ்டின் 1, 2, 3 அப்படின்னு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸ் கேட்ட பிவைக்யூவை. இதுதான் வந்து நம்ம கிளாஸஸாக வந்து நம்ம எடுக்க போகிறோம்.
இது ஒரு நாளைக்கு ஒரு மாடல். அதாவது இந்த கொஸ்டின் 1 2 3 அப்படியே லைனாக எடுக்காமல் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க்லேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 10 மாடல் இருக்கும். அந்த 10 மாடலை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் வந்து எடுப்போம். இப்போ அதேமாதிரி அடுத்து HCF LCM இருக்குன்னா HCF LCMல ஒரு 10 மாடல் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் வந்து எடுப்போம். ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 10 மாடல், அதை பேஸ் பண்ணி சம்ஸ் எடுப்போம். சரிங்களா? இந்தமாரி ஒவ்வொரு டாப்பிக்கும் மாடல் வைஸ் வந்து நம்ம பிரித்து வந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ கிளாஸஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நம்மளுடைய கிளாஸு ஸ்கெடியூலு, டெஸ்ட்டு பிடிஎஃப், கிளாஸஸுக்கான பிடிஎஃப் எதனா ப்ரொவைட் பண்ணுறதுனாலும் அதிலே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லாமே. சரிங்களா? ஸோ ஃப்ரீயாக தான் நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். ப்ளஸ் டெஸ்ட்டும் ஃப்ரீ தான். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ நாளையிலேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரம் டுமாரோ we will start மேக்ஸ் கிளாஸஸ். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.